T20 உலகக்கோப்பையில இந்திய பாகிஸ்தான் போட்டியை புறக்கணிக்க பாகிஸ்தான் எடுத்துள்ள முடிவு கிரிக்கெட் உலகிற்கு பெரும் நிதி நெருக்கடியை ஏற்படுத்தும் அப்படின்ற தகவல் வெளியாக இருக்கு. ஒரு இந்திய பாகிஸ்தான் போட்டி மட்டும் சுமார் 250 மில்லியன் டாலர் இந்திய மதிப்புல பாத்தீங்கன்னா 2200 கோடி வருமானத்தை ஐசிசிக்கு ஈட்டி தருமா. இந்த போட்டி நடைபெறாமல் போனால் அனைத்து பங்குதாரர்களுக்குமே பெரும் நஷ்டம் ஏற்படும். தொடருடைய அதிகாரப்பூர்வ ஒளிபரப்பு உரிமையை கொண்டுள்ள ஜியோ ஸ்டார் ஏற்கனவே ஐசிசி உடனான $3 பில்லியன் ஒப்பந்தத்தை மறுபரிசீலனை செய்ய முயற்சிச்சுட்டும் இருக்காங்க. சோ போட்டி ரத்து செய்யப்பட்டால் விளம்பர வருவாயில மட்டுமே 200 கோடி முதல் 250 கோடி ரூபாய் வரை நஷ்டம் ஏற்படுமா. இந்த போட்டியின் வெறும் 10 வினாடி கால அளவுக்கு ஒரு விளம்பர ஸ்டாலருக்கு மட்டுமே 40 லட்சம் ரூபாய் வரை கட்டணை வசூலிக்கப்படுதாம். பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துடைய ஆண்டு வருமானமே 35.5 மில்லியன் டாலர். ஆனால் இந்த ஒற்றை போட்டியால கிடைக்கும் மொத்த வருமானம் 250 மில்லியன் டாலர். போட்டியை புறக்கணித்தால் ஐசிசி பாகிஸ்தானுக்கு வழங்கும் பங்குல பெரும் குறைப்பை செய்ய அதிகப்படியான வாய்ப்புகளுமே இருக்கா. இந்த விஷயத்துல ஐசிசி ஏற்கனவே தன்னுடைய நிலைப்பாட்டை எடுத்திருக்காங்க. தேர்ந்தெடுக்கப்பட்ட போட்டிகள்ல மட்டும் விளையாடுவது உலகளாவிய விளையாட்டு போட்டியின் அடிப்படை கொள்கைகளுக்கு எதிரானது அப்படின்னு ஐசிசியை தெளிவுபடுத்தியிருக்காங்க. தொடருடைய நம்பகத்தன்மையை பாதிக்கும் இத்தகைய நகர்வுகளை தீவிரமாக பார்ப்பதாகவும் ஐசிசி எச்சரித்திருக்காங்களாம். வங்கதேச வீரர் முஸ்தபிசுர் ரகுமான ஐபிஎல் இருந்து நீக்க பிசிசிஐ அறிவுறுத்தியதே இந்த பிரச்சனைகளுடைய தொடக்கம். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வங்கதேசம் தொடர்ல இருந்து விலகியது. வங்கதேசத்திற்கு ஆதரவு தெரிவிக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் தற்போது இந்தியாவுடனான போட்டியை புறக்கணிப்பது. இந்த பிரச்சனை தொடர்ந்து போய்கொண்டே இருக்கு. ஒருவேளை இந்திய பாகிஸ்தான் போட்டி நடைபெற்றால் எந்த பிரச்சனையும் கிடையாது. அப்படி நடைபெறாமல் விட்டால் இந்த பிரச்சனை எங்கே போய் முடியும் அப்படின்றதுமே தெரியல. இது போன்ற கிரிக்கெட் செய்திகளை பத்தி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.